கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய இரக்கத்தினாலே உங்களை நிரப்பி வழி நடத்துவார். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரித்து கொண்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அவன் செலவழித்த போது உணவுக்கு கஷ்டப்படுகிற வேளையில் பன்றியின் தவிட்டை திங்க மனதாயிருந்தான். தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துக்கு வருகிறான். அந்த தகப்பன் அந்த மகன் மேல் இரக்கம் காட்டி அவனுக்கு உண்டான எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து மறுபடியும் தன் பிள்ளையாக தன் சாணத்திலே வைத்து அவனை ஆசீர்வதித்தார் அந்த தகப்பன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரை நீங்கள் சேவிக்கும் பொழுது, அவர் பக்கமாக உங்கள் மனதை திருப்பும் பொழுது தம்முடைய இரக்கத்தினாலே உங்களை நிரப்பி மறுபடியும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை தம்முடைய இரக்கத்தினாலே நிரப்பி அவர் வழி நடத்துவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.